சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிரிப்போடு வருவாங்க. அந்த சிரிப்பு நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். அதே மாதிரி தான் இலக்கியா விக்ரமின் வாழ்க்கையில் முதலாக வந்து சேர்ந்தது அந்த ஒரு நாள். காலை சூரிய ஒளியில் கல்லூரி வளாகம் சத்தமில்லாமல் உயிர் கொண்டது போல மரம் கிழக்கு பக்கம் நீண்ட நிழல் போட்டது. காற்று மெதுவாக பலகைகளில் பறக்கும் விளம்பர காகிதங்களை ஆட்டியது. விக்ரம் லைப்ரரி பிளாக் பக்கம் நடந்து போனான். அவன் எப்போதும் லோன்லியா இருப்பவன், க்ரௌடில் இருந்தாலும் தனிமையோடு இருப்பவன். அவன் பேசுவது ரொம்ப குறைவு. விக்ரம் லைப்ரரி கதவு திறக்கவும் உள்ளே சத்தமான சிரிப்பு அவன் காதில் பட்டது. ஒரு பெண் கைகளை காற்றில் ஆட்டி தன் முடியை பின்ன முயன்று சிரித்து கொண்டிருந்தாள். அது இலக்கியா. அவள் சிரிப்பில் துக்கத்துக்கும் இடமிருந்தது. ஆனாலும் சிரிக்காமல் இருக்க முடியாத ஒரு இனிமையும் இருந்தது. விக்ரம் அவளை பார்த்த அந்த நொடி அவனுக்கே தெரியாமல் அவன் மனதினுள் அவள் முகம் பதிந்தது. இலக்கியா சிரித்து கொண்டு, புத்தகம் எடுக்க வந்தியா அல்லது யாரையாவது தேடிக்கிட்டு வந்தியா? விக்ரம் அவளிடம், அமைதி தேடி வந்தேன். இலக்கியா சிரித்து கொண்டே, தம்பி, லைப்ரரியில் புக்கு தான் கிடைக்கும், இங்கே அமைதியெல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. விக்ரம் எந்த உணர்வையும் அவளிடம் காட்டவில்லை. அவள் அவனிடம், கொஞ்சம் சிரிக்கலாம்லா அப்படின்னு சொன்னாள். என் மனசில் 1000 இருக்கு, தேவையில்லாமல் என்னால் சிரிச்சிட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இலக்கியா தன் வாழ்க்கையின் இழந்த பக்கங்களை மறைப்பதற்கே தினமும் சிரித்து கொண்டிருக்கிறாள். அவனின் வார்த்தைகள் அவளுக்கு எதையோ நினைவுபடுத்தியது போல் இருந்தது. இது அவர்கள் வாழ்க்கையில் காதல் தொடங்கிய நொடி அல்ல. ஆனால் இங்கேதான் இருவரும் ஒருவரை ஒருவர் மனம் நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் நினைவுதான் காதலின் முதல் விதை. அந்த நாள் முடிந்தபோது இலக்கியா லைப்ரரி கேட் வடக்கு பக்கம் சென்று கொண்டிருந்தாள். விக்ரம் அவளை கவனித்தான். அவள் நடந்த பாதை கல்லூரி வெளியே ஒரு பழைய சிம்மாசனம் மாதிரி பெரிய மரத்துக்கு போகிறது. அவள் அங்கே நிமிர்ந்து நிற்கிறாள். அந்த மரத்தில் பழைய எழுத்து, நிழலாய் இருப்பேன். விக்ரமுக்கு அந்த வரி ஏற்கனவே தெரியும். ஆனால் யாருக்காக அந்த வரி, யாரால் எழுதப்பட்டது, யாருக்காக காத்திருக்கிறது? அதுதான் இந்த கதையின் முதல் ரகசியம். சில மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் உதடு சிரிக்கிறது, ஆனால் மனமோ சொல்லாமல் அழுது கொண்டிருக்கும். இலக்கியா, அவளின் சிரிப்பு கல்லூரியை உயிரோடு வைத்தது. ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு மறைந்த கதை இருந்தது. தினமும் மாலை சூரியன் மறையும் போது கல்லூரி பின்புறமுள்ள பழமையான அந்த மரத்தின் கீழ் இலக்கியா நிற்பாள். அந்த மரத்தில் கருப்பு மார்க்கரில் ஒரு வார்த்தை, நிழலாய் இருப்பேன். அதை பார்க்கும் நொடியில் அவள் கண்கள் கண்ணீர் சிந்தும். யாரோ ஒருவன் அவளை காக்க அவள் பின்னால் நின்று அவளுக்கு தெரியாமல் அவளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. ஆனால் யார் அது? விக்ரம் அதிகம் பேச மாட்டான், பார்ப்பான், அமைதியாக புரிந்து கொள்ள முயலுவான். அவள் செல்லும் பாதையெல்லாம் அவளை பின்தொடர ஆரம்பித்தான். அது காதல்தானா என அவனுக்கே தெரியாது. அடுத்த நாள் கல்லூரி படிக்கட்டில் இலக்கியா தனியாக இருந்தாள். கைகளில் பழைய நோட்டு புத்தகம். அது புத்தகம் அல்ல, யாரோ ஒருவன் எழுதிய நினைவை பாதுகாத்த பெட்டகம். விக்ரம் மெதுவாக வந்து அவள் அருகே உட்கார்ந்தான். விக்ரம் அவளிடம், என்னை உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டான். அவள் அவனை பார்த்துவிட்டு, நீ லைப்ரரியில் அமைதி தேடி வந்தவன் தானே கிண்டலாக கேட்டாள். எதையோ மறைத்து சிரிக்க முயன்றாள். விக்ரம் அவளிடம், நேத்து நீ அந்த மரத்துக்கு போனதை பார்த்தேன். இலக்கியா எதுவும் பேசாமல் அமைதியானாள். அது யாரோட நினைவு? இலக்கியா ஒரு நொடி முழு உலகமும் நின்ற மாதிரி அமைதியில் இருந்தாள். அதன் பின் அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். என் வாழ்வில் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் என் கையை பிடித்து நான் உன் நிழலாயிருப்பேன் என்று சொன்னவன்.
ஆனால் வாழ்க்கை அவனை நிழலாகவே ஆக்கிவிட்டது. விக்ரம் அந்த நொடி அவளின் உள்ளம் எவ்வளவு இடிந்து போயிருக்கிறது என்பதை உணர்ந்தான். அவளுக்கு காதல் இருந்தது. அந்த காதல் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அவளது மனதில். விக்ரம் ஏதும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் சில கதைகளை விசாரிக்க கூடாது, அதை புரிந்து கொள்ள மட்டுமே வேண்டும். அன்று இரவு விக்ரமால் உறங்க முடியவில்லை. அவனது மனம் 1000 கேள்விகளை அடுக்கியது. யார் அந்த நிழல்? அவன் எங்கே சென்றான்? மீண்டும் வருவானா?